ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 11:2. கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்கிறார் சாலமன் ஞானி. அகந்தையும் மனமேட்டிமையும் தேவன் வெறுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜா தனது அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்த போது, இது எனது மைமை பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்றான். சொன்ன மாத்திரத்திலேயே அவனது ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிற்று. மனுஷரில் இருந்து தள்ளப்பட்டு மிருகங்களோட சஞ்சரித்தான் என்று வேதம் கூறுகிறது. நமது காரியம் என்ன? அகந்தை கொண்டு மனமேட்டுமையாக வாழுகிறோமா? தேவனுடைய கிருபைகளையும் தயவையும் உதாசீனம் செய்து நமது பலத்தில் வாழலாம் என்று பெருமை கொள்ளுகிறோமா? அல்லது தேவனே வேண்டாம் என்று நினைக்கிறோமா? இந்த உலக ஆஸ்திகளும் புகழும் நம்மை பெருமை கொள்ள செய்யலாம், ஆனால் அவை ஒரு நாள் அழிந்து போகும். அவற்றை மாத்திர நாம் நம்பி பிழைத்தால் நாமும் அழிந்து போவது நிச்சயம். தேவனுடைய கிருபை வரமோ என்றும் அழியாதது. நாம் தேவ கிருபையில் தங்கி வாழ்ந்தால் என்று நிலைத்திருப்போம், நித்திய பங்கை பெறுவோம். தேவ பிள்ளையே, நம்மை மீட்கவே தம்மை தாமே தாழ்த்தி இயேசு இவ்வுலகத்துக்கு வந்தார். அவர் வந்த நாளை நினைவு கூறும் இந்த நாட்களில் நம்மை தாழ்த்தி அவரது பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். வருட இறுதி மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் கலிகூறுதல்களும் நடக்கட்டும். முதலாவது நமது வாழ்வை தாழ்மையோடு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை பெற்று ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மறை மீட்பருமாகிய பரமதந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, மனமேட்டுமை, இருதய சிந்தையில் உள்ள அகந்தை, இவைகள் யாவையும் முற்றிலுமாய் எங்களை விட்டு நீங்க செய்து பண்டிகை நாட்களை கருத்தோடு ஆசரிக்க கிருபை தந்தருளும். தேவனே, உம்முடைய வசனத்தை தியானித்து உம்முடைய முதல் வருகையை ஆசரிக்கிற இந்த நாட்களில் உம்முடைய மகிமையான 2ஆம் வருகைக்காக ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களில் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் பரிசுத்தத்துடனும் பயபக்தியுடனும் எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் உள்ள கபடங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் வாழ தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவ சமாதானம் பெருகவும், கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும், போக்குவரத்தில் உங்கள் பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் உங்கள் இரக்கம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, வியாதியோடு துன்பம் துயரத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரும் உங்கள் தழும்புகளால் குணப்படவும் தேற்றப்படவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அனுதினம் கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் பணிபுரியவும், அவர்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் செலவுகள் ஏற்படாதவாறு குடும்பத்தின் நன்மைக்காக செலவிடப்படவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி மனம் பேதலித்தவர்கள் வாழ்வில் உங்க வழிநடத்தலும் பாதுகாப்பும் வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆதரவற்றோர், துயரப்பட்டோர், கைவிடப்பட்டோர் வாழ்வில் ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்து பரிசுத்தமாக வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, திருச்சபை ஆராதனைகளில் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை காணப்படவும், விசுவாசத்தோடு உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிறவர்கள் அற்புதங்களை பெற்று அனுபவிக்கவும், ஊழியர்கள் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படவும், திருச்சபை மக்களுக்குள் ஒற்றுமையும் சகோதரத்துவம் பெருகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களும் தேவ பாதுகாப்பும் ஆலோசனையும் பெற்று வாழவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்கிறவர்கள் கண்டிக்கப்படவும் மனம் திரும்பவும், பாலியல் வன்கொடுமையாளர்கள் மனம் திரும்பவும், மதவாதிகள் மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படவும், மெய் தேவனை சேவிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாத தடைகள் அகலவும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கும் பிள்ளைகளின் வேண்டுதல் விருப்பங்கள் அங்கீகரிக்கப்படவும், ஆசீர்வாதமாய் வாழவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபடவும் உங்க கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.